தினம் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒருவர் வந்தார். என்ன இந்த அல்லேலியா சபைக்கு போகிறவங்களாம் இழிச்ச வாங்கிக்கலாமா அப்படியான்னாங்க. ஆமாம், இழிச்ச வாங்கி தான். ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை கொடுக்க வேண்டியதுதான். 1 மைல் தூரம் கூப்பிட்டா 7 மைல் தூரம் போக வேண்டியதுதான். 7 மைல் கூப்பிட்டா 70 மைல் தூரம் போக வேண்டியதுதான். ஏசப்பா அதுதானே சொல்லியிருக்காரு அப்படின்னோம். அப்போ ஆண்டவரை நம்ம அங்கே போய் தான் கும்பிடணுமா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் கடவுள் மறுப்பாளர் இருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது, அண்ணன் நீங்கள் பெரியார் புக்கை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் படிக்கலை. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய தத்துவங்கள், அவருடைய தியாகங்கள் எதுவுமே தெரியல. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவரும் பக்தர், அறகுற பக்தர். பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர் இருந்தார். அவருடைய சொன்ன கோட்பாடு என்ன சொன்னோன்னா, இஸ்லாத்துக்கு தான் உண்மையான வேதம், பைபிள் திருத்தெழுதப்பட்டது அப்படி இப்படின்ட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அவங்க எதை செய்தாலும் குற்றச்சாட்டை சொல்லும்போது, ஐயா நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளாவது பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால், இல்லை நான் எங்கள் சபையில் சொல்கிறது தான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு இந்து சொன்னார், உங்கள் பைபிளில் இருக்கவங்க எல்லாம் ட்ராக்ஸை கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் கிறிஸ்டினாக மாற்றிக்கிறீங்களா ஐயா அப்படின்னாரு. சரியா, நீங்கள் என்றைக்காவது பைபிள் படிச்சிங்களா? இல்லை. சரி, உங்கள் பகவத்கீதை அப்புறம் ராமாயணம் இதால் அதுவும் கிடையாது. சரி, உங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்குறேன்ட்டு அவங்க தெய்வத்தை பற்றி கேட்டால் அதுவும் தெரியலை. ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியுது அப்படின்னா, ஓரளவு படித்து ஒரு உத்தியோகத்தில் இருந்து மத ஈடுபாடுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குத்தான் அந்தந்த மதங்கள் அந்த இது என்னென்ன போதிச்சிருக்குன்னு தெரியுதே தவிர, பொதுஜனங்களாக இருக்கிற நமக்கு எல்லா மதமும் ஒன்று, இல்லைன்னா கடவுளே இல்லை. எல்லா மதமும் ஒன்று, ஆனால் கடவுளே இல்லை. இந்த தலைப்பில் தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துலையும் அதை தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒருவர் ஒரு மதத்தை குறித்தும் அவங்களுடைய சமுதாயத்தை குறித்தும் அவங்களுடைய வாழ்வியல் குறித்தும் எதிர்மறைகளுடைய குற்றங்களை தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர, தங்கள் மார்க்கத்துக்கு நாம் பிரியமாக நடக்கிறோமா, நம்ம சந்தோஷமாக நடக்கிறோமா, நம்ம கடவுள் சொன்ன பாதையில் சொல்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அதில் ஒரு இஸ்லாமியர் சொன்னார், ஆட்டோக்கள்லாம் எழுதியிருக்கோம், உன் பக்கத்து வீட்டுக்காரர் பசியாக இருந்தால் அவருக்கு ஆகாரம் கொடு, அனாதை குழந்தைகள் மட்டும் உன் குழந்தைகளை கொஞ்சாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் டீ தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி கொடுமைப்படுத்திங்களா? அது குர்ஆனில் சொல்லியிருக்கு, எனக்கு சொல்லலையே. நான் பேருக்கு முஸ்லீமாக இருக்கானே. ஏன்னா அவருக்கு பணம் தான் வெறியாக இருந்தது. அது ஹராமுன்னு சொன்னாலும் பணங்கிற ஒரு மோட்டிவ் வந்தோடனே அவருக்கு அது தோண்டிக்கிடுச்சு. அதே மாதிரி தானம் பெரியதுன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சில இந்துக்களாக இருந்தாலும் அவங்க அப்படியே கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதின்ட்டு இவங்களும் தங்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. என்னையா தானம் பெறுதுன்னு சொன்னோம்னா, அதை ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. கிறிஸ்தவங்கள்ட்ட சொன்னால், ஆமாங்க நாங்கள் இந்துக்கள்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டோன்னு சொல்லுவாங்க. ஐயா என்றைக்காவது பைபிள் படிக்கிறீங்களா, இத்தனை மதங்களை பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. ஃபாதர் சொன்னார், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மதத்தின் ஒருவனாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாமளும் கொஞ்சம் வேதங்களை படிப்போம், சகல வேதங்களையும் கொஞ்சம் படிப்போம். அதில் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்குவோம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். அல்லேலூயா, ஆமேன்.